எல்லோருக்கும் வணக்கம். இந்த செல்லத்தை இந்த செல்லக்குட்டிவா நம்ம திட்டுனோம். ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குங்க நண்பர்களே. பல போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஜென்ரலாக இது ஒரு ஃப்ரைடே, நம்மளை வறுத்தெடுக்கும் நாட்களாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு சாகசம் காட்டுற மாதிரி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் 57 பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படி கிடைச்சது இந்த பரபரப்பு வெற்றி? பொதுவாக வெள்ளிக்கிழமையானா அது ஒரு கும்பா டேவாக தானே இருக்கணும். இன்றைக்கி என்ன குட் ஃப்ரைடேவாக எப்படி வந்தது? இதுக்கு மிக முக்கியமான காரணம், நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இந்த பாரதி ஏர்டெல், எல்என்டி, டாடா ஸ்டீல், பவர் கிரிட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆனதுனாலையும், ப்ளஸ் அடிஷ்னலாக பேங்க்குகள் மிக்சடாக இருந்தாலும் ஆக்சிஸ் பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு ஹெல்ப் பண்ணதுனால நாம் இன்றைக்கி ஒரு 58 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கோம். இந்த சமயத்தில் கழுத கெட்டால் குட்டிச்சோறு அல்லது குட்டிச்சோறு அப்படின்லாம் வராது இல்லையா? கழுத கெட்டால் குட்டிச்சோறு அப்படின்னு சொல்கிற மாதிரி பல ட்ரேடர்கள் லேசாக மார்க்கெட் ஏறின ஆரம்பிச்சோன்னே உடனே ரிவர்சல் போடுன்னு நிஃப்டியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிஃப்டி என்பது இந்த 200 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காம ஏதாவது ஒரு ரிவர்சல் போட்டு அடுத்த ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்க்கும்போது மறுபடியும் 25,500 பக்கத்தில் வருமா அப்படின்றத இப்போ கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் 26,000 பக்கத்தில் வந்துச்சு, போர்ட்ஃபோலியோலாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சுன்னா பல பங்குகளை கழட்டி விட்டுட்டு வேறு சில பங்குகளை கான்சன்ட்ரேட் பண்ணும், இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கும் பெப்பே, உங்கள் தாத்தாக்கும் பெப்பே அப்படின்னு இங்கே விளையாட்டுத்தனமாக எங்கள் ஊர் பக்கம் பேசுவாங்க. அது மாதிரி 25,400 வரைக்கும் வந்த மார்க்கெட் அப்படியே 10 நாட்களில் 1000 பாயிண்ட் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். இப்போ மறுபடியும் மேலே வருவானா? இனி கடைசி 25,500 வாங்கய்யா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ட்ரேடர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிவர்சல் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரில. பட் அவங்க ரொம்பவுமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவா எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு யோகம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் 25,000 இன்னும் நிஃப்டி தாண்டலை, அதனால் பெருசாக சந்தோஷம் இல்லை. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேச போகிறோம். இதுக்கு உங்களுடைய உதவி என்பது தேவை. அதாவது நான் பல பேர்த்த பார்த்துருக்கேன், எனக்கு ட்ரேடிங் பண்ணி பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சேன், அல்லது ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி ஈக்விட்டி பேஸ் பண்ணி நான் உள்ளே ஜெயிச்சுட்டு பழைய லாஸையும் நான் மீட்டெடுத்துட்டேன் அப்படின்னு வாழும் எக்ஸாம்பிள்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கமெண்ட்டில் அப்படி போட்டிருக்காங்க. அதே சமயம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் நான் தெரியத்தனமாக போய் விழுந்துட்டேங்க. அதுக்கப்புறம் சில அகாடமிகளில் சில கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் இழந்ததை மீட்டெடுத்தேன் அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் பெருசாக கமெண்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை. அந்த ஒரு லைவ் எக்ஸாம்பிளாகவும் நான் பார்த்ததில்லை. முதல்ல எதுவுமே தெரியாமல் நான் உள்ளே போனேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போனேன். அப்போவும் என்னை கன்னத்தில் சப்புன்னு அப்புனானுங்க, இப்போவும் என் கன்னத்தில் சப்புன்னு அப்புனானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கே ஒழிஞ்சு இந்த மாதிரி கோர்ஸ் கற்றுக்கிட்டு பெருசாக மாறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. ஏங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கோர்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு ஓரளவுக்கு லாஸை மீட்டெடுத்தேன் அப்படின்றதுக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருப்பாங்க. என்ன இது 100க்கு 100 காப்பாற்றுன்னு நம்ம அன்னையிலிருந்தே சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அல்லது லாங் டேர்மாக எஸ்ஐபி முறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது அது என்னைக்காவது ஒரு நாள் லாங் டேர்மில் காப்பாற்றும் என்பதற்கு வாழும் எக்ஸாம்பிள்ஸாக வாரன் பஃபட் முதல் கொண்டு எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. அதே சமயம் கோர்ஸில் முதல்ல நிறைய லாஸ் பண்ணிட்டேன் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஒரு 10-15 பேர் கிட்ட கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அப்போவுமே இன்னுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்டாக் மார்க்கெட் என்பது கிளிக் ஆகிருக்காது. ஸோ இதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அல்லது ஸ்டாக் சைடு ஓரளவுக்கு லாஸை மீட்டெடுத்தவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க. இந்த மாதிரி நான் பல லட்சம் லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு, லாஸ்லேருந்து பாசிட்டிவ் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா அது எப்படி என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. இப்போ யாருமே எதுவுமே சொல்லலின்னு வச்சுங்களேன், ஏமாற்றம் அடைய வேண்டாம். அது என்ன பேசிக்காக எப்படி அந்த ட்ரேடிங் கோர்ஸில் என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 days மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி இது ஒரு டைனமிக் இண்டிகேட்டர். இப்படி ஃபிக்ஸாக இருக்காது. ஏதாவது ஒரு சைடு நடக்கக்கூடிய ப்ரைஸை வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த டைனமிக்காக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைனமிக் இண்டிகேட்டரை கிராஸ் பண்ணி மேலே போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்கும்.
இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு பொதுவாக வேறு ஏதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கும், அல்லது வேறு ஏதாவது போலிங்கர் பேண்டுக்கு வரக்கூடிய லைனாக ஏதாவது இருக்கும், அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது இண்டிகேட்டரில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி மிகவும் எளிதாக, அதுவும் இதே மாதிரி தான் சில ஏவரேஜ் ப்ரைஸில் வச்சு தான் அதுவும் கிட்டத்தட்ட அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகும். அது வந்து கொஞ்சம் புல்லிஷ் பிரேக் அவுட் அடிக்கும் பொழுது அது பை சைடோ செல் சைடோ மாறிக்கிட்டு இருக்கும். இது போக இருக்கிறதுலே பவர்ஃபுல், நீங்கள் பேக் டெஸ்ட் ஏற்கனவே யாராவது ட்ரேடராக இருப்பீங்க, பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது இருக்கிறதுலே பவர்ஃபுல் இண்டிகேட்டர், அதிகமான ஒரு முறையில் பெரிய லாபத்தை தந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா, மார்க்கெட் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு ஒன்று போடுறான்னு வச்சுங்க. அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் ரிவர்ஸ் ஆகும் பொழுது, ஏன்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா இதுக்கு முந்தின கேண்டலினுடைய லோக்கு மேலே அந்த அடுத்த கேண்டில் ட்ரேட் ஆகிருக்கும், அவனே வந்து என்ன லோவோ அதை செட் பண்ணியிருப்பான். ஸோ இதுதான் புல்லிஷ் ஜோன். இந்த ஜோனுக்கு மேலேயே இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் 1:10 1:5 அப்படின்ற மாதிரி ரிவார்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருனுடைய புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதையும் நான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ மொமெண்டம் ரிலேட்டடாக ஒன்று சொல்லிட்டேன், ப்ரைஸ் ஆக்ஷன் படியே ஒன்று சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் படியே இன்னொரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் என்னென்னா, ஒரு ஸ்லோப் லைன் உழுதுன்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு கடப்பாறை மாதிரி கீழே விழுந்துட்டு கீழே ஒரு தடவை ஹை வச்சுட்டான், ஒரு தடவை லோ வச்சுட்டான், மறுபடியும் போய் இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு அவனால் முடியல. அப்போ இரண்டாவது முறையும் இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்து உழுகிறான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே அந்த ஸ்லோப் லைனை தாண்டி மேலே போய் புல்லிஷ் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், அது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் எந்த ஒரு கோர்ஸில் போயிருந்தீங்கனாலும் சொல்லி கொடுத்துருந்துருக்க முடியும். ஸோ யாருமே கமெண்ட் பண்ணல என்னப்பா அந்த மாதிரி கோர்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லைன்னா, இதுதான் பேசிக் ஐட்டமாக இருக்கும் அந்த கோர்ஸில். டாய் ஆடி அமாவாசை முடிஞ்சு புரட்டாசி மாதமே வந்துடுச்சு. ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போன நம்ம வீட்டம்மா இன்னும் ஊடு வந்து சேரலையேன்னு பல பேர் வந்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முறை ஏதாவது தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தால் ரிவர்சல் போடுற மாதிரி ஒரு கட்டத்தில் காமிச்சிக்கிட்டு இருந்தான். உடனே பல ட்ரேடர்கள் வந்து குஷியாக இருந்தாங்க. ஓகே, இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு, இந்த 2025 மட்டும் ஹெவியாக மூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அடுத்த 3 to 4 மாதங்களில் இவன் ஏதாவது பெருசாக பண்ணால் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு தருணத்தில் தான் மிகவும் சரிவடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட ரிவர்சல் வருமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள், ஆடி மாதத்துக்கு போன வீட்டம்மா புரட்டாசி முடிஞ்சும் வராத கதையாக கடைசி ஒரு மாதம் கழித்து திடீர்னு பார்த்தா இன்றைக்கி யாரா இன்றைக்கி மார்க்கெட்டில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டினவங்க அப்படின்னு எடுத்து லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. ஸோ இவனுடைய வரலாறு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி மிகவும் கடுமையாக சரிவடைஞ்சு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பல ட்ரேடர்கள் வந்து பெருசாக மாற்றம் வந்துருமோ, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து 1.5 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய மூவ்மெண்ட் என்பது கிட்டத்தட்ட 30% போல் 120லேருந்து 145 வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டும் ஆயிடுறானுங்க, ரிவர்ஸலும் விழுந்துடுறானுங்க. இருந்தாலும் அந்த 20% 25% வர்றதுக்கு ஒரு மாதமெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்றது இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்றதான் இந்த பங்கினுடைய தகவல். நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு தொழிலை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் டக்குன்னு ஏதாவது ஒன்று மாற்றம் நடக்குதுன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரே இருக்கீங்க, என்னடா செங்கலை வரிசையை வச்சு கட்டிட்டு வாடானா கோணையாக வச்சுருக்கு அப்படின்னு அவங்க பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சிடும். ஓ, இவனு மேப்பை வந்து பிளானை வந்து 4 ரூம் கட்ட சொன்னால் இவனு 3 ரூம் கட்டி வச்சுருக்கானு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் நடந்ததுன்னா மார்க்கெட்டை தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது போல் அப்படின்ட்டு. ஸோ சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, ஐபிஓக்கள் திடீர்னு வண்டியாக ஏகப்பட்ட ஐபிஓக்கள் ஒரே நாளில் 4-5 ஐபிஓக்கள்லாம் ஓப்பனாக இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஐபிஓக்களினுடைய விலை என்பது கரெக்டாக வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஜெயின் ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ, இந்த ஐபிஓ வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, 220 to 232 இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னாங்க. அந்த சமயத்தில் இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது
8% ஒரு வேளை பாசிட்டிவ் வந்து லிஸ்ட் ஆகுமோ, 7% லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு வகையான ஒரு ஐடியாக்கள் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தது ஐபிஓ மார்க்கெட்டில். ஸோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் இந்த ஜெயின் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த BMW வெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 950 ரூபாய் அதனுடைய இஷ்யூ ப்ரைஸ். அதனுடைய எஸ்டிமேஷன் கிரே மார்க்கெட்டில் எப்படி போயிட்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு 105 ரூபா 107 ரூபா அப்படிக்கு இது வருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு லிஸ்டிங். அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 97 ரூபா ரேஞ்செல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பங்கு வந்து லிஸ்ட் ஆனது என்ன 101 ரூபா அந்த மாதிரிக்கு இது ஏதாவது வருமா, 105 ரூபாய்க்கு இது வருமானா இது வந்து ரொம்பவுமே ஷாக்கிங்காக லிஸ்ட் ஆனதே ஒரு கும்பா லிஸ்டிங். அதுக்கப்புறமே தொடர்ந்து சரிவு. இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டேட்டா இருக்குது. எஸ்டாப்ளிஷ்டாக இத்தனை வருஷமாக இப்படி ஒரு டேட்டா இருக்குது. ஆனால் அந்த டேட்டாவே கும்பா குட்டியார் மாதிரி. அப்போ இந்த எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நடக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இத்தனை நாளுக்கு ஒரு தெளிவான தகவலை கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ ஒரு மிகவும் நம்பிக்கையே இல்லாத நம்பகம் இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறானுங்க? ஏதோ சம்திங். இப்போ பாருங்க, இந்த சோலார் வேர்ல்டு எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு அது வந்து உங்களுக்கு ஒருவேளை 400 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் வந்து லிஸ்டிங் ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பங்கினுடைய கடந்த 5 நாட்களில் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 380 ரூபாயில் லிஸ்ட் ஆகி இப்போ 335 ரூபாயில் கடும் சரிவு. ஸோ இதுவுமே வந்து ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு தகவல் சமீபத்தில் ரொம்ப மாற்றமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அப்போ நம்ம அது என்ன, அதில் பாருங்கள் ஒரு தகவல் என்ன அப்படின்னா செபிக்கு வந்து முதல்ல இருந்தே இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட்னுடைய பிஹேவியர் மேலே ஒரு கன்சர்ன், ஒரு கவலை என்பது இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வென் லிஸ்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை எப்படி இப்போ நம்ம வந்து பையிங் ஆர்டர் போடுறோம், செல்லிங் ஆர்டர் ஒருத்தர் செல் போடுறாங்க, ரெண்டுக்கும் ஓரளவுக்கு கோயின்சிடன்ஸ் ஆகும்பொழுது தான் அந்த மேட்சிங் ஆர்டர் மேட்சிங் என்பது நடக்குது. இதனால் நம்மளுக்கு ப்ரைஸ் டிஸ்கவரி ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த வென் லிஸ்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அப்போ இது வந்து ரெகுலேட்டடாக இதில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக ஓரளவுக்கு ப்ரைஸ் டிஸ்கவரி இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ மார்க்கெட்டினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இத்தனை நாள் ஒரு மாதிரி இருந்தது. அதனுடைய லிஸ்டிங் கைனும் அதில் வரக்கூடிய ப்ரைஸும் பர்சன்டேஜும் ஓரளவுக்கு முன்ன பண்ண கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சம்திங் அதில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பெரும்பாலும் நிறையா பேர் இனி உஷாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ளஸ் 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுதா அப்படின்ற மாதிரியான ஐபிஓக்களை தான் பெரும்பாலும் இனிமேல் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அநியாயத்துக்கு என்ன 30% ப்ளஸில் காமிச்சிட்டு -30% கொண்டு போய் லிஸ்ட் பண்ணுவான், அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்படி இந்த அளவுக்குலாம் ஏமாத்தினா அப்புறம் அப்படி ஒரு மார்க்கெட் இத்தனை வருஷமாக இருந்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். ஸோ இப்போ தான் சமீபத்தில் நான் பார்த்த வரைக்கும் கடந்த 4 வருடங்களில் இவ்வளவு பெரிய டிஃப்ரென்ஸ் என்பது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சில அப்டேட்ஸும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இனிமேல் ஐபிஓ மார்க்கெட்டை அணுகிறவங்க உஷாராக இருக்கிறவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 30 காமிச்சுனா தான் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏன் அப்படின்னா ஏற்கனவே நல்ல நல்ல பங்குகள் எஸ்டாப்ளிஷ்டு பங்குகளை வாங்கியே தலையில் படியூர் துண்டை போட்டு கும்பா குட்டியே ஒரு மூலையில் உட்காந்துருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் என்ற பங்கெல்லாம் சமீபத்தில் இறங்கி கிடக்குன்னு வச்சிங்களேன். அப்போ இது என்ன தன்னை ப்ரூஃப் பண்ணாத ஒரு பங்குகளை எந்தையாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் கும்பா இப்போ ஒரு 4-5 லாட்டை போட்டால் எல்லாம் கிடச்சிச்சுன்னா அப்புறம் கும்பா குட்டி ஆகிடும். உருப்படி இல்லாதவனுக்கு பந்தியில் உட்காரும்போது ஏன் பாயாசத்தை ஊற்றுற, அவனுக்கு வெறும் உப்பு மட்டும் வச்சுட்டு போ அப்படின்னு ஒரு சில பேர் கடுப்பில் பேசுகிற மாதிரி இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு பல முறை தான் திரும்புகிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு தடவை கூட அவன் உருப்படியாக திரும்பலை. பல டேர்னிங் பாயிண்ட்டுகள் காட்டுற மாதிரி காமிச்சிட்டு கீழேயே தான் தொடர்ந்து இறங்கி கொண்டே போயிருக்கு. இந்த 2025 தொடக்கத்திலிருந்து அவன் ரிவர்சல் பண்ணியிருக்கிற ஒரு ரிவர்சல் கூட உருப்படியான ரிவர்சல் கிடையாது. எல்லாமே ஒரு கும்பா குட்டி ரிவர்சல், துளியூண்டு ஏற வேண்டியது அப்புறம் மறுபடியும் பெருசாக இறங்கிட வேண்டியது. இப்படியே தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்த இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பங்கில் சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் என்பது, அதாவது மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் என்பது ஒரு நாளில் நடக்கலை.
இன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரில. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு 52 வீக் லோவில் இருக்கும்போது ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருக்கான். நம்ம ஆளுக்கு தான் இந்த வீட்டம்மா 10 நாளாக கழுவி ஊற்றிருப்பாங்க. திடீர்னு போய் வீடு பக்கத்தில் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்கினா உடனே நம்மால் லுங்கி மடித்து கட்டிட்டு ஓடுவாப்பில். அந்த மாதிரி தான் இத்தனை நாள் அவன் கீழே தான் கிடக்கிறான். ஒரே ஒரு க்ரீன் கேண்டலில் போட்டோன்னே உடனே ட்ரேடர்கள் எடுத்து வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு வேளை ரிவர்சல் வருமா, ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குமா, ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கானே, அடுத்தடுத்த நிகழ்வு பெரிய அளவில் கீழேயோ அல்லது மேலேயோ ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எது எப்படியோ மிக முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்றது ஆயிருக்கு. அதுதான் ஒரு தகவல். ஸோ இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் Q1 ரிசல்ட்டில் வெறும் 5 கோடி லாபம்னு காமிச்சிருக்கான். அப்புறம் எப்படிங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கு ஒரு இதுதான் கரெக்டாக லாஜிக் படி ட்ரேட் ஆகிருக்கு. ரொம்பவும் மோசமான Q1 ரிசல்ட் கொடுத்ததுனால அவனை கும்பாப்பாடி விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல ட்ரேடர்களுடைய மத்தியில் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இன்னும் ஒரு 4-5 வாரங்களில், இன்னொரு 2-3 மாதங்களில் இந்த ரிசல்ட் சீசனில் இந்த பங்குக்கு என்ன நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல உருப்படியான ரிசல்ட் கொடுத்து ரிவர்சல் வருமா, அல்லது கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி மறுபடியும் 5 கோடியிலேருந்து குறைஞ்சி போய் மைனஸ்கே போய் ரிசல்ட் கொடுப்பானா என்ன அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறதுனால சில ட்ரேடர்கள் ஆண்டவா எப்படியாவது ரிவர்சல் உழுகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இன்னும் இது சீப்பான ரேட்டுக்கு போய் உழுகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வேறு விதமான சில நியூஸ்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவீங்க. ஒரு காலத்தில் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், இதுதான்டா போலீஸ் அப்படின்னு. அந்த படத்தினுடைய பேரை கேட்கும் போதே ஒரு மாதிரி புல்லரிக்கும். அது மாதிரி இதுதான்டா வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அநேகமாக உடனே எக்ஸ்சேஞ்சு கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குயா இப்போ உங்கள் கம்பெனியில் இந்த ப்ரைஸ் இப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ 11,575 ரூபா இன்றைக்கி காலையில் பாசிட்டிவில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நெகட்டிவில் இருந்திருக்கு. மறுபடியும் -2 பாசிட்டிவ், மறுபடியும் 11,500 இங்கே, மறுபடியும் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 10,000க்கு கீழே வந்துள்ளது. என்ன ஒரு நாள் இப்படி 10%, 15% வாலட்டிலிட்டி பண்ணுவீங்க? அடே போட்டிருக்கிறது எங்கள் பணம்டா, அதுவும் உச்சியில் கொண்டு போய் போட்டிருக்கோம். அப்படி கண்டிப்பாக உச்சியில் போய் பணம் போட்டவங்க யாராவது இருப்பாங்க. இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு வருஷமாக சும்மா கீழே தான் கிடந்தது 6,000க்கு. அங்கெல்லாம் பார்க்காம இங்கே போய் 12,000க்கு பக்கத்தில் யாராவது போட்ட புண்ணியவான்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருக்க தான் செய்வாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, டேய் உச்சத்தில் கொண்டே பணத்தை போட்டிருக்கோம், நீங்கள் என்னடா மேலே ஏறி கீழே இறங்கி விளையாட்டுக்கு அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இன்றைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான்டா வாலட்டிலிட்டி. பார்த்தீங்களா, மார்க்கெட்னா இப்படித்தான் இருக்கும், மார்க்கெட் ரிஸ்க் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுடைய ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. இன்னொரு பங்கு இருக்குது, மகராசன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறங்கிட்டான். நீங்கள்லாம் எக்கேடா கெட்டு போங்கயா. அவன் அடித்த டைவை பார்த்து பல பேர் கண் கலங்கி நிற்கிறாங்க. ஸோ தற்போதைக்கு தொடர்ந்து இறங்கு முகமாகவே இருக்கக்கூடிய ஒரு 3 மாதமாக இறங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ சோர்வாக இருக்கும் பாருங்கள். ஜூன் மாதத்துலேருந்து இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் என்பது இறங்கி கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஷேர் ப்ரைஸ் தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அடுத்தடுத்து இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த இறங்குகின்ற ரிஸ்க் அப்படியே தொடர்ந்து ரிஸ்க் கண்டினியூ ஆகிட்டே போகுமா, அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு அப்படியே ரிவர்சல் போட்டுட்டான் 1000லிருந்து 1300 வரைக்கும், அப்புறம் 30% ஏறுனா. ஸோ அது போன்ற ஏதாவது ஒரு ரிவர்சல் நடக்குதா, அல்லது இந்த ரிஸ்க் அப்படியே கண்டினியூ ஆகி கீழே இறங்குதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி இன்னொரு 3 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் பிக்சராக தெரிய வரும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ஜாம்பிகள், பல ஸ்டாக் ப்ரைஸ் ஜாம்பிகள் மாதிரி அப்படியே இருக்கும். அப்புறம் எதனால் திடீர்னு இப்படி மூவ் ஆவான்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் சரி எவனால் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி விற்றுட்டு போயிடுவாங்க. ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு தான் போவாங்க. அதுக்குள்ளே திடீர்னு அந்த பங்கு ஒரு 5%, 10% ஏறிடுவான். அது மட்டும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 30-40% ஏறி ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் நான் பல எக்ஸ்பீரியன்ஸஸ் படிச்சிருக்கேன். அதே மாதிரி வேறு சில காரணங்கள்னால இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது சாதாரணமாகவே நியாயமான முறையில் 10-20% அதனுடைய வாலட்டிலிட்டி என்பதெல்லாம் இருக்கும்.
ஸோ நெடுங்காலமாக ஜாம்பியாக இருக்கிறவன் திடீர்னு எந்திரிச்சு எதனால் வேணாலும் ஆடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் இப்படியே தான் ஏதாவது ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்தானாவே திடீர்னு ஏதாவது ஒரு சைடு எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் சமீபத்தில். இப்போவும் மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வரும் பொழுது அது கீழே விழுந்து உருண்டு ஆட போகிறதா அல்லது மேலே ஜம்ப் அடித்து ஆட போகுதான்னு தெரில. பட் மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு அவனும் இந்த மாதிரி பல நாள் ஜாம்பியாக இருந்தால் திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான ஒரு பஸ்ட் அவுட் ஆனால் அப்புறம் மறுபடியும் இப்போ ஜாம்பியாகி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் ஷேர் ப்ரைஸ் என்பது வெகு நாட்களாக 40 பக்கத்தில் இருந்தவன் அப்புறம் மறுபடியும் 70 பக்கமெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு செப்டம்பர் மாதம் முழுமைக்குமே அது ஒரு மூவ்மெண்ட் இல்லாத பங்காக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கு சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து சுற்றி ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ இதில் ஏதாவது ரிவர்சல் உழுக போகுதா அல்லது இந்த ரிஸ்க் என்பது கண்டினியூ ஆகி தன்னுடைய பழைய லோ 40 அந்த ரேஞ்சுக்கு இது போய் உழுக போகுதா என்ன அப்படின்றது தெரில. ஸோ போன ரிசல்ட் சீசன் இவனுக்கு நல்லபடியாக இருந்திருக்கு. அடுத்த இந்த வருஷத்தினுடைய அதாவது 2025க்குன்னு பார்க்கக்கூடிய அந்த Q2 ரிசல்ட்ஸ் என்பது இனி அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது. அது இனி என்ன பண்ண போகிறாங்க, அந்த ரிசல்ட் சீசனில் இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போதைய உச்சமும் 70 இருக்குது, தற்போதைய லோவும் 40 இருக்குது. ஆக மொத்தம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்பது தற்போதைக்கு இந்த ஷேர் ப்ரைஸில் இருக்குது. நன்றி, வணக்கம்.